பேர் ஒளியாக இருக்கிறவங்க மனிதனாக அப்படி பிறந்து வர முடியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகி அவங்களோட செயல் அதுக்கப்புறம் தான் உள்ள வந்து செயலாக்கமாக செயல்படும். இப்படித்தான் பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு, நடக்கவும் போகுது, நடக்கும். இதுதான் இதோட செயல். இது தர்க்கம் பண்ணாவோ வாதம் பண்ணாவோ இல்லை இப்படின்னாவோ அப்படின்னாவோ அது வந்து உண்மை எதுவோ அதுதான். தர்க்கம் பண்ணா எதுவும் கிடைக்க போதான்னா அதுல ஒன்றும் இல்லை. இதுதான் இதோடைய செயல். ஒரு புத்தகத்தில் இப்படியே இருக்குங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அங்கே வாதம்லாம் பண்ண முடியாது. அனுபவத்துக்குள்ளேருந்து பார்க்கணும் ஒரு விஷயத்த. ஒரு பொதிகை மூலைக்கு போனால் சும்மா எனக்கு ஒரு தியானத்துக்குள்ள ஒரு செயல் கிடைக்கிறதெல்லாம் கிடையாது. அங்கே என்ன இருக்கு, அது எப்படி இருக்கு, அகத்தியர் என்ற செயல் எப்படி இருக்கு, நம்ம உலகத்தில் அகத்தியர் என்பதை எப்படி வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு உருவப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த உருவத்தில் அகத்தியர் இருக்கிறாரா, யார் பார்த்து யார் இந்த உருவத்தை கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி, முதல் கேள்வி. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, அவர் பல ஆண்டுகள் உடலோட இருக்கிறாருங்கிறது யார் பார்த்துட்டு இருந்தது? அவரே வந்து நான் உடலோட இருக்கிறேன்னு எங்கேயாவது ஒரு விஷயத்த வெளிப்படுத்துறாரா, இல்லை எங்களை மாதிரி ஆள்கிட்ட சொல்றாரா, இல்லை வேற யார்கிட்டயாவது அவங்கள்ட்டே உடலோட இருக்கிறேன் நான் வந்து உன்ட்ட காட்டுறேன் போறேன் அப்படி, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது. அப்படிலாம் இருக்கவும் முடியாது. அப்படி ஒளியோட இருந்தாலும் அவங்க மறைப்பொருளாக தான் இருப்பாங்க. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற தத்துவ வடிவமே உண்மை தத்துவமாக இருக்கிறது. அதான்